Welcome to 7th standard students. Today we are going to learn about Unit 5 Reproduction and Modification in Plants. In previous topic, just recall, then we are going to learn next topic. In previous video, we seen about asexual reproduction. What is 4 types of asexual reproduction? Yes, that is vegetative propagation, budding, fragmentation and spore formation. Then modification of root. What are the types of root modification? Yes, that is roots for storage, mechanical support, gaseous exchange and sucking roots. Okay, now we are going to learn about stem modification. There are 3 types of stem modification, that is aerial modification, subaerial modification and underground stems. First one, aerial modification. Phylloclade. In dry climate, conserving water is a challenge. Water evaporates from the leaf surface. இப்போ லீஃபோட சர்ஃபேஸ் பகுதியில் தான் சேஞ்சஸ் நடக்குது. இதை தான் ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக பார்த்தோம்னா பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் எவாப்ரேட் ஆகும். இஃப் த சர்ஃபேஸ் ஏரியா இஸ் லார்ஜர், எவாப்ரேஷன் would be more. And if the surface area is smaller, the evaporation will be less. For example, cactus. Cactus has a thick stem which does food production through photosynthesis, and the leaves are reduced to small spines with less surface area. இப்போ ட்ரை லேண்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு பார்த்திங்கனாக்கா வாட்டர் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். ஸோ இந்த சப்பாத்தி கல்லி செடியில் பார்த்திங்கனாக்கா வாட்டர் எவாப்ரேஷனை குறைக்கிறதுக்காக லீவ்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்பைன்ஸாக மாடிஃபை ஆகிருக்கும். ஸ்பைன்ஸ் அப்படின்னாக்கா முள் அப்படின்னு அர்த்தம். சின்ன சின்ன முள்ளாக மாற்றம் அடைஞ்சிருக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னாக்கா அந்த எவாப்ரேஷனை லெஸ் பண்ணுறதுக்காக. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல்லி செடி ரொம்ப ட்ரை லேண்டில் கூட வந்து ரொம்ப நாளைக்கு காயாமல் பச்சையாக இருக்கும். அதில் வாட்டரை வந்து தக்க வச்சுக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா அதில் வந்து அதிகமாக எவாப்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுனால தான் அந்த பிளான்ட்டு அந்த மாதிரி இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். Sub aerial modification have 4 types. First one, runner, then stolen and sucker and offset. First one, runner. The stem grows laterally on the surface of the soil, breaks up to produce roots where it touches the ground to give rise to new plants. Example, centilla. Centilla அப்படின்னாக்கா வல்லாரை இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த ரன்னரில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டெம் க்ரோஸ், அதாவது ஸ்டெம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா லேட்டர்லி அப்படின்னா ஹரிசான்லி, அதாவது தரைமட்டமாக கிடைமட்டமாக வளர ஆரம்பிச்சிரும் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த சைல், மண்ணுக்கு மேலே. இது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து கொஞ்சம் தூரம் வளர்ந்துட்டு போனோடனே அந்த ஸ்டெம்மோட போர்ஷன் எந்த இடத்துல மண்ணில் டச் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஒரு நியூ பிளான்ட்ஸாக எரைஸ் ஆக ஆரம்பிச்சிரும். வேறு ரூட் ஃபிக்ஸ் ஆகி பிளான்ட்ஸ் எரைஸ் ஆக ஆரம்பிச்சிரும். எக்ஸாம்பிள் சென்டிலா, வல்லாரை அப்படிங்கிறது இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த வல்லாரை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா டு இன்க்ரீஸ் த மெமரி பவர். இது வந்து மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இது சயின்டிஃபிக் ரீதியாக இதை வந்து ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இது மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் ஸ்டோலன். The stem that grows upwards to the same distance and then bends towards the ground. Upon touching the ground, it gives rise to a new plant. Example, wild strawberry. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டோலன் அப்படிங்கிறது இதனோட ஸ்டெம் வந்து கொஞ்சம் நேராக வளர்ந்துட்டு தென் பெண்டாகி ஹரிசாண்டலாக வளர ஆரம்பிச்சிடும். அதேமாரி ஹரிசாண்டலாக வளரும்போது இது எந்த இடத்துல அந்த சாயிலோட டச் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து ஒரு நியூ பிளான்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும். அதில் ரூட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த ரன்னர் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங்கில் ரன்னருக்கும் ஸ்டோலனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா ரன்னர் ஸ்டார்டிங்லேயே ஹரிசாண்டலாக வளர ஆரம்பிச்சிடும். பட் ஸ்டோலன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
வைல்டு ஸ்ட்ராபெரி இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் சக்கர் பார்த்திங்கனாக்கா இட் இஸ் எ ஷார்ட் அண்டு வீக் lateral branch that grows diagonally upwards and directly gives rise to a new shoot. இந்த சக்கர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரைசாந்திமம் அப்படிங்கக்கூடிய பிளான்ட்டை இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதனோட இந்த ஷூட் சிஸ்டத்துலேருந்து பார்த்திங்கனாக்கா லேட்ரலாக பக்கவாட்டில் ஒரு பிரான்ச் போகும் அப்படின்னாக்கா அது டயக்னலாக ஸ்லாண்டிங்காக சாய்வாக வளர்ச்சி அடைஞ்சு அதிலேருந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஒரு நியூ பிளான்ட்ஸு எரேஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் சக்கர் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் கிரைசாந்திமம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் ஆப்செட் இட் இஸ் ஷார்ட் அண்ட் திக் பிரான்ச் தட் எரேசஸ் ஃப்ரம் த ஆக்சியல் பார்ட் ஆஃப் எ லீவ். It has thick internodes. It produces a tuft of leaves and a cluster of small roots below. Example ஐகார்னியா, அதாவது ஆகாய தாமரை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. குளத்துல எல்லாம் நிறைய தண்ணி இருக்கக்கூடிய அந்த குளம் அந்த மாதிரி பகுதியில் நிறைய காணப்படும். இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டாக திக்காக இருக்கும். இதனோட இது தட் எரேசஸ் ஃப்ரம் த ஆக்சியல் பார்ட். இதனோட ஆக்சியல் பார்ட்லேருந்து எரேஸ் ஆகி லீஃப் வந்து பார்த்திங்கன்னா திக் இன்டர்னோட்ஸ், அதாவது இன்டர்னோட்ஸ்னால் கடு இடைவெளி, ரெண்டு கணுவுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதி தான் இன்டர்னோட்ஸ்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும் டஃப்ட் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னா கொத்தா. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கீரையெல்லாம் அப்படி கத்தையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி கொத்தா அந்த லீஃப் இருக்கும். அதே பகுதியில் அந்த கீழ் போர்ஷனில் பாட்டம் பார்ட்டில் பார்த்திங்கனாக்கா கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் ரூட்ஸ், அந்த ரூட்டும் கொத்தாக இருக்கும். இந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் அந்த இன்டர்னோட்ஸ் வளர்ச்சியடைஞ்சு மறுபடியும் அதிலேருந்து அதே மாதிரி டஃப்ட் ஆஃப் லீவ்ஸ் வந்து எரேஸ் ஆகும். பிலோ பார்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் ரூட்ஸ் எரேஸ் ஆகும். இதுதான் வந்து ஆப்செட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஐகார்னியா, ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா குளம் அந்த மாதிரி இடத்துல நிறையா படர்ந்து அந்த குளம் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆன மாதிரி பச்சையாக காணப்படும். அதுதான் ஐகார்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், then underground modification. In aerial and subaerial modification, stem has indefinite growth. In underground modified stem, whole stem is buried under the ground and it has definite growth. They grow under the ground to store food. These underground stems swell and become thick. அதாவது பார்த்திங்கனாக்கா இன் ஏரியல் அண்ட் சப்ஏரியல் மாடிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஏரியல் அண்ட் சப்ஏரியல் மாடிஃபிகேஷனில் ஸ்டெம் வந்து அதாவது ஒரு நல்ல வளர்ச்சி அடையாமல் ஸ்டெம்மாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே ஹோல் ஸ்டெம்மும் வந்து மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். அந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகும்போது அது வந்து அதனோட ஸ்டெம் வந்து டெஃபினைட்டான க்ரோத் ஆகிருக்கும். தே க்ரோ அண்டர் த கிரவுண்ட் டு ஸ்டோர் ஃபுட்டு. அதே மாதிரி மண்ணுக்கடியில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகும்போது அது வந்து என்னாகும் அப்படின்னா அந்த ஸ்டெம் போர்ஷனில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்குது. தீஸ் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் ஸ்வெல் அண்டு பிகம் திக். இந்த மாதிரியான அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மு பார்த்திங்கனாக்கா ஸ்வெல்ல உப்புன மாதிரி திக்னஸ்ஸாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் 4 types ஆஃப் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். 4 types ஆஃப் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரைசோம், காம், டியூபர் அண்ட் பல்ப். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரைசோம். It is an underground thick stem with nodes and internodes with scale leaves at the node. It grows horizontally and has an irregular shape. Rhizome have buds. It gives rise to new stem and leaves. அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா இதில் அந்த ரைசோம் அப்படிங்கிறது மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரைசோம் அப்படின்னாவே மட்ட நிலத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அது மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய திக் ஸ்டெம் போர்ஷன் வித் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். அதுக்கு நடுவில் வந்து அந்த ஸ்டெம்லையும் பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸ் இன்டர்நோட்ஸ் கணு இடைவெளி இது எல்லாமே இருக்கும். வித் ஸ்கேல் லீவ்ஸ் அட் த நோடு. அந்த கணு அப்படிங்கக்கூடிய பகுதியில் அந்த ஸ்கேலி லீவ்ஸ் காணப்படும். இட் க்ரோஸ் ஹரிசாண்டலி. அது வந்து கிடைமட்டமாக தான் வளர்ச்சி அடையும். அண்ட் இர்ரெகுலர் ஷேப். அதனோட ஷேப் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ரைசோம் ஹேவ் பட்ஸ். அதாவது அந்த பட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ பிளான்ட்ஸ். இட் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் வந்து எரைஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஜிஞ்சர் அண்டு டர்மரிக். இஞ்சி மஞ்சளை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரைசோம் அப்படின்னாவே ஜிஞ்சர் டர்மரிக்கை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, தென் காம். தி ஸ்டெம் இஸ் ரவுண்ட் இன் ஷேப் and flat at the top and bottom. It is a condensed form of rhizome and bears one or more buds in the axils of scale leaves. Daughter plants arise from their buds.
காம் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொலோகேசியா அப்படிங்கிறத சொல்லலாம். கொலோகேசியா அப்படின்னாக்கா சேப்பங்கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக் பார்த்தோம் இல்லையா, இஞ்சி மஞ்சள் மாதிரி தான். இது இதனோட ஷேப் வந்து ரவுண்டட் ஷேப், டாப்பு அண்டு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். இட் இஸ் எ கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ரைசம். ஆனால் பட் அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது கொஞ்சம் கெட்டித்தன்மை உடையதாக இருக்கும் ஃபார்ம் ஆஃப் ரைசம். அண்டு பியர்ஸ் 1 or more buds in the axils of scale. அந்த ஸ்கேல் லீவ்ஸ் இதில் பார்த்திங்கனாக்கா 1 or more buds இருக்கும். இந்த இதில் இருந்து தான் அந்த டாட்டர் பிளான்ட்ஸ் எரைசஸ் ஃப்ரம் தியர் பட்ஸ். இதிலிருந்து அந்த டாட்டர் பிளான்ட்ஸ் வந்து எரைசஸ் ஆகுது. Okay, then next tuber. It is an enlarged spherical underground stem that store food. It has many dormant buds on its surface known as eyes. If we plant a part of tuber with the bud, it grows into a new plant. Example, potato. இந்த பொட்டேட்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா பொட்டேட்டோன்னா ஐஸ். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். பொட்டேட்டோங்கிறது அந்த ஐஸ் பாட்டிலேருந்து தான் நியூ பிளான்ட் வந்து எரேஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பொட்டேட்டோ அப்படின்னாக்கா நம்ம மண்ணுக்கடியில் இருக்கிறதுனால அது ரூட்டாவோ அல்லது ஸ்டெம்மாவோ நம்ம சொல்லக்கூடாது, அது டியூபர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? இது வந்து இதனோட ஷேப் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் அண்டர் கிரவுண்டு ஸ்டெம், அதாவது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மில் தட் ஸ்டோர் ஃபுட்டு. இதுவும் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மில் தான் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்குது. இதை ஆனால் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா டியூபர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பல்ப். இட் இஸ் ஏ கண்டென்ஸ்ட் ஸ்டெம் which is disc-like and stores food in the fleshy leaves. The bulb has 2 types of leaves. பார்த்திங்கன்னா fleshy leaves and scaly leaves. The upper part of the stem has a terminal bud and it is covered by many scaly leaves. The inner fleshy leaves store food as seen in garlic and onion. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா garlic and onion, அதாவது பூண்டு அண்டு வெங்காயத்தை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வெங்காயம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம மேலே தோல் உரிக்கிறோம் இல்லையா, அந்த சருகு மாதிரி இருக்கக்கூடிய அதை தான் வந்து நம்ம ஸ்கேலி லீவ்ஸ்ன்னு சொல்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஃப்ளஸ்ஸி போர்ஷனை வந்து ஃப்ளஸ்ஸி லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஆனியன் அப்படின்னா பல்பு, பொட்டேட்டோ அப்படிங்கிற டியூபர் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ். இந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஸ்பைன்ஸ், டென்ட்ரில்ஸ், பில்லோட் அண்டு ட்ராப்ஸ். ஸ்பைன்க்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒப்பன்சியா சொல்லலாம். டென்ட்ரில்ஸ் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கனாக்கா ஃபைசம் சட்டைவம். பில்லோட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அக்கேசியா ஆரிக்ளோஃபார்மிஸ். அடுத்தது ட்ராப்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா நெப்பந்தஸ் சொல்லலாம். இப்போ ஒன்று ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, spines, example opensia. Leaves are reduced to spines and the stem is modified into green succulent part to perform photosynthesis. அதாவது பார்த்திங்கனாக்கா எக்ஸாம்பிள் ஒப்பன்சியா, இந்த சப்பாத்தி கெல்லின்னு சொல்லுவோம் இல்லையா அது. இது வந்து பார்த்திங்கனாக்கா இது ஜீரோபைட்டிக் பிளான்ட்டு, வறல் நில தாவரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் எவாப்ரேஷனை குறைக்கிறதுக்காக லீவ்ஸ் வந்து ஸ்பைனாக மாடிஃபை ஆகிருக்கு. இந்த லீஃபோட வேலையை, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் வேலையை என்ன செய்யும்னா அந்த சக்குலண்ட் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தட்டையாக ஃப்ளஸ்ஸி பார்ட் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டு தான், அந்த சக்குலண்ட் பார்ட் தான் வந்து இந்த ஸ்டெம்மோட வேலையை செய்யும். ஓகே, இந்த லீஃப் மூலமாக நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ஸு லீஃப் வந்து ஸ்பைனாக மாடிஃபை ஆகிருக்கிறதுனால அந்த க்ரீன் சக்குலண்ட் பார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம்மை இங்கே அந்த ப்ராசஸை செய்யுது. ஸோ இதுக்கு வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா இலையோட வேலையை இந்த ஸ்டெம் தண்டு செய்கிறதுனால இலை தொழில் தண்டு அப்படிங்கக்கூடிய இன்னொரு இதுவும் சொல்லுவாங்க. ஓகே, tendrils. In climbers, the leaf of plant would be modified into elongated structure to help the plants climb efficiently. Tendrils அப்படின்னா பற்றுக்கொடி, அதாவது ஒரு கிரீப்பாக இன்னொரு இதை பிடிச்சிக்கிட்டு படர்ந்து போகிறது தான் டென்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா க்ளோரியஸா சூப்பர்பா அப்படிங்கக்கூடியதும் பைசம் சட்டைவும், இது ரெண்டையும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த க்ளோரியஸா சூப்பர்பா அப்படின்னா செங்காந்தல் மலர்
அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து நம்ம ஸ்டேட் ஃப்ளாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லீஃபோட டிப்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டூ டென்ட்ரில்ஸ். இதனோட இலை நுனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து டென்ட்ரில்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. மற்ற பிளான்ட்டை கிரிப்பாக பிடிச்சிட்டு வளர்கிறதுக்காக இதனோட லீஃபோட டிப்ஸ் வந்து மாடிஃபை ஆகி டென்ட்ரிலாக மாறிடுச்சு. ஓகே. தென் பைசம் சட்டைவம், இது வந்து பார்த்திங்கன்னா பீ பிளான்ட், பட்டாணி செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதில் வந்து டெர்மினல் லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டூ டென்ட்ரில்ஸ். டெர்மினல் லீஃப்லெட்ஸ்னால் இலையோட கோணப்பகுதியிலேருந்து அதனோட இது டென்ட்ரில்ஸாக மாடிஃபை ஆகி வளர்ச்சி அடையுது. இது ரெண்டும் இதுக்கு டென்ட்ரில்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். குளோரியஸா சூப்பர்பா, பைசம் சட்டைவம். தென் பில்லோடு. In Acacia auriculiformis, petioles expand to form leaf-like structure. They carry out the function of leaf, that is photosynthesis. இந்த அக்கேசியா ஆரிக்குலோஃபார்மிஸ் அப்படிங்கக்கூடிய பிளான்ட்டில் பீட்டியோல்ஸ் அப்படின்னாக்கா இலைக்காம்பு, அந்த இலையும் இலை வந்து ஸ்டெம்மோட ஜாயிண்ட் ஆகக்கூடிய பார்ட் இருக்கு இல்லையா, அதை தான் இலைக்காம்பு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ்பேண்ட் ஆகி கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத விட அகன்று இது வந்து என்ன ஆகுது, இலை மாதிரி அதனோட இலையோட வேலையை செய்யுது. டு ஃபார்ம் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், தே கேரி அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீஃப். இது வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் லீஃபில் நடக்கக்கூடிய வேலையை இந்த இலை காம்பு செய்யுது. பிட்டியோல் அப்படிங்கக்கூடிய பார்ட்ஸில் நடக்கிறதுனால இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் இந்த ப்ராசஸை இந்த பிட்டியோல்ஸ் செய்யுது. இது வந்து பார்த்திங்கனாக்கா லீஃபோட வேலையை ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை இந்த பீட்டியோல்ஸ் அப்படிங்கக்கூடிய இலை காம்பு செய்யுது. இதுக்கு பேர் பில்லோடு அப்படின்னு சொல்கிறது. ஓகே. தென் ட்ராப்ஸ். ட்ராப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நெப்பந்தஸ் சொல்லலாம். நெப்பந்தஸ் அப்படின்னா குடுவை தாவரம் அப்படின்னு இதுக்கு தமிழில் ஒரு பேர். பிளான்ட்ஸ் தட் க்ரோ இன் நைட்ரஜன் டெஃபிசியன்ட் பிளேசஸ் அடாப்ட் தெம்செல்வ்ஸ் வெல் டு கெட் இட். In Nepenthes, the leaves are modified into a flask-like structure which is used to extract insects and other tiny animals. The inner wall of the leaf secretes digestive enzymes that help to digest the insects and extract the nitrogen needed for the plant. Example, Nepenthes. அதாவது பிளான்ட் வளர்ச்சி அடையத்துக்கு தேவையான சத்துக்களில் ஒரு சத்து வந்து நைட்ரஜன் சத்து. அது சில ஏரியாவில் பார்த்திங்கனாக்கா மண்ணில் அந்த இயற்கையாக அந்த நைட்ரஜன் சத்து குறைபாடாக இருக்கும். அந்த இடத்துல வளரக்கூடிய பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்ரஜன் வந்து டெஃபிசியன்ட் பற்றாக்குறையாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வளரக்கூடிய பிளான்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அதாவது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நெப்பந்தஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதனோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர், குடுவை மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். விச் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட் இன்செக்ட் அண்ட் அதர் டினி அனிமல்ஸ். இது வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கனால அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணும். அந்த மாதிரி அந்த போகும்போது என்னாகும் அப்படின்னா த இன்னர் வால் ஆஃப் த லீஃப், அந்த பிளான்ட்டோட இன்னர் வால் உட்புற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் செக்ரீட் ஆகும். அது வந்து அந்த பூச்சியோ அல்லது ஏதாவது இன்செக்ட்ஸு அல்லது டினி அனிமல்ஸ் உள்ளே போச்சு அப்படின்னா அது உள்ளே அப்படியே க்ளோஸ் ஆகி உள்ளுக்குள்ளேயே அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். அப்போ அந்த டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்தை அந்த பிளான்ட்டு அதுக்கு தேவையானதை எடுத்துக்கும். தான் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு எக்ஸாம்பிள் நெப்பந்தஸ், குடுவை தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஸ்டெம் மாடிஃபிகேஷன் என்ன, லீஃப் மாடிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் மாடிஃபிகேஷன், சப் ஏரியல் மாடிஃபிகேஷன், அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் அப்படின்னு பார்த்தோம். அதில் சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரன்னர், ஸ்டோலன், சக்கர், ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி 4 டைப்ஸ் பார்த்தோம். அதே அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கனாக்கா ரைசோம், காம், டியூபர், பல்ப் அப்படின்னு 4 டைப்ஸ் பார்த்தோம். தென் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஸ்பைன்ஸ், டென்ட்ரில்ஸ், பில்லோட் அண்டு ட்ராப்ஸ். ஸ்பைன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஒபன்சியாவை சொல்லலாம். டென்ட்ரில்ஸ்க்கு வந்து பைசம் சட்டைவம். பில்லோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகேசியா. ட்ராப்ஸ்க்கு வந்து நெப்பந்தஸை சொல்லியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.